திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அந்த கூட்டணி கதவுகள் அடைபட்டு விட்டது. 7-8 தொகுதி காங்கிரஸுக்கு கொடுத்துட்டு 2 சிபிஎம் 2, சிபிஐ 2, மதிமுக 2, விசிக 2, மற்ற கட்சிகளுக்கு 1. தேமுதிக, பாமக இவங்களுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கு? அதிமுக பக்கம் வர்ற மாதிரி தெரியுதா, இல்ல பாஜக அணியில பயணிக்கிற மாதிரி அவங்க திட்டமிடுறாங்க? மாநில அரசான திராவிட முன்னேற்ற கழகத்தையும் நாம பகைச்சிக்கிட்டு மத்திய அரசான பாஜகவையும் பகைச்சிக்கிட்டு போறது நமக்கு ஒரு பாதுகாப்பான அரசியல் சூழலாக இருக்காது என்கிற பார்வை இருக்கிறது. உறுதியோடு அதிமுக இருக்கிறாங்க. இந்த முறை நிச்சயம் பாஜகவோடு நாம் பயணிக்க கூடாது அப்படின்னு ஒன்றுபட்ட அதிமுக, பாஜக, தேமுதிக, பாமக போன்ற ஒரு பெரிய கூட்டணி அமைஞ்சுன்னா ஒரு 25-30 இடங்கள் கூட வெற்றி பெற முடியும். ஒரு 1-2% வாக்குகளை பெற்றால் திமுகவுக்கு நேரடி எதிரி நாங்கள் தான் அப்படின்னு களத்தில் இறங்கி 2026ஆம் ஆண்டு பாஜக தலைமையில் கூட்டணி ஆட்சி அப்படிங்கிற பிரச்சாரத்தை இந்த தேர்தலை பொறுத்தளவில் திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக அவருக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவை உருவாக்கி விடுங்கிறதா என்னோட பார்வை. இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் பேசஸ் பே, செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட். வணக்கம் நேயர்களே, இன்றைய OH தமிழ் உரையாடலில் நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திரு துரை கருணா அவர்கள், அவரை அன்போடு வரவேற்கிறோம். சார் வணக்கம். வணக்கம் சகோதரர். தமிழ்நாடை பொறுத்தளவில் 2024 தேர்தலுக்கான அந்த கூட்டணி பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்குது. குறிப்பாக கடந்த 2 நாளுக்கு முன்பாக திரு அமித்ஷா அவர்கள் கொடுத்த ஒரு பேட்டி, நாளிதழுக்கு கொடுத்த பேட்டியில் கூட்டணிக்கான கதவுகள் திறந்திருக்கின்றனங்கிற ஒரு கருத்தை முன்வைக்கிறாரு. பாஜக கதவுகளை திறந்தே வைத்திருக்கிறது தமிழ்நாட்டை பொறுத்தளவில். எங்களுடைய அறிக்கையில், தேர்தல் அறிக்கையில் தமிழ்நாட்டுக்குன்னே உள்ள சில செயல் திட்டங்கள்லாம் நாங்கள் அதில் கவனம் செலுத்துகிறவங்க மாதிரியான விஷயங்களை சொல்கிறாரு அவர் ஒரு முழுமையான பேட்டி. ஸோ இந்த பேட்டியை வைத்து அவர் கதவுகள் திறந்திருக்குன்னு சொல்வது அதிமுகவிற்கு தான் அப்படிங்கிறதுல விவாதங்கள் தொலைக்காட்சிகளில், இணையங்களில் பார்க்க முடியுது. இது நீங்கள் எப்படி புரிந்து கொள்கிறீர்கள் அமித்ஷா? பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தளவில் இந்த முறை ஒரு ஆட்சிக் வெற்றியை பெற்றணும். 2014, 2019 எடுத்து 2024 எதிர்வரும் தேர்தலில் 3வது முறையாகவும் பாஜக வெற்றி பெற்று பிரதமராக நரேந்திர மோடி அவர்களை அரியணையில் அமர்த்தணும் அப்படிங்கிறத நோக்கம் இருக்குது. அப்போ வெற்றியின் இலக்கு என்று வருகிற பொழுது அமித்ஷா சொன்னது 100க்கு 100 சரியான கருத்து தான். கூடுதல் பலம் தேவை. பாஜகவிற்கும் மோடிக்கும் ஆதரவு இருந்தாலும் கூட கூட்டணி பலம் தேவை அப்படிங்கிற அந்த கருத்தாக்கத்தின் அடிப்படையில் தான் வெளிப்படையாக அவர் சொல்கிறார். தமிழ்நாட்டை பொறுத்தளவில் பாஜக அதிலிருந்து வெளியேறி வந்தாலும் கூட ஒரு சிலருக்கு, திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அணியில் இருக்கிற ஒரு சிலருக்கு பாஜகவோடு நாம் போகிறது தான் சரியாக இருக்கும். ஒரே காலகட்டத்தில் 2 எதிரிகளை சந்திக்க வேண்டாம். மாநில அரசான திராவிட முன்னேற்ற கழகத்தையும் நாம் பகைச்சிக்கிட்டு மத்திய அரசான பாஜகவையும் பகைச்சிக்கிட்டு போகிறது நமக்கு ஒரு பாதுகாப்பான அரசியல் சூழலாக இருக்காது என்கிற பார்வை இருக்கிறது. அதனால் அவங்களுமே சில பேர் விரும்புகிறாங்க. பாஜகவில் தேர்தலை எதிர்கொள்ளுகிற இந்த தமிழகத்தில் போட்டியிட விரும்புகிற பாஜகவின் முன்னணி தலைவர்களும் கூட நமக்கு கூடுதலான வாக்கு வங்கி வெற்றி சாத்தியப்படும் என்றால் அது அதிமுகவோட இருக்கிறதா சரியா இருக்கும் அப்படிங்கிறதா நம்ம கடந்த பல பதிவுகளில் சொல்லியிருக்கோம். ஒன்றுபட்ட அதிமுக, பாஜக, தேமுதிக, பாமக போன்ற ஒரு பெரிய கூட்டணி அமைஞ்சுன்னா ஒரு 25-30 இடங்கள் கூட வெற்றி பெற முடியும், அல்லது 20 இடங்களாவது நம்ம வெற்றி பெற முடியும் அப்படிங்கிற அந்த உணர்வு எல்லோருக்குமே இருக்கிறதுனால இந்த கருத்தை அமித்ஷா சொல்லியிருக்கிறாரு. அது அதிமுக தரப்புல அதிமுகவோடு அவங்களுக்காக கதவு திறந்திருக்குன்னு சொல்லலை. பட் இங்கே பெரிய பார்ட்டிங்கிறது அதிமுக தானே. அதனால் ஊடகவியலாளர்கள் கேட்குறாங்க. அதுக்கு நம்முடைய வழக்கம் போல் அதிமுகவின் ஸ்போக்ஸ் பர்சன் ஜெயக்குமார் கதவை நாங்கள் இழுத்து பூட்டிட்டோம். என்னன்னா இந்த இழுத்து பூட்டின கதவை உடைச்சிட்டு ஒரு 15 பேரை தூக்கிட்டு போயிட்டாங்க. திரு எம்ஜிஆர் காலத்தில் இருந்த எம்எல்ஏக்கள், செல்வி ஜெயலலிதா காலத்தில் இருந்த எம்எல்ஏக்கள், அந்த பகுதியில் ஓரளவுக்கு செல்வாக்கு மிக்கவர்கள் ஒரு 14-15 பேர் போய் அங்கே இணைஞ்சிட்டாங்க. இப்போ இது அதிமுக தரப்பில் ஒரு பெரிய பலகீனத்தை. இது மட்டும் இல்லை, அதிமுகவில் திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அணியில் பயணிக்கிற மாநில மாவட்ட நிர்வாகிகள் இன்னும் இந்த கடந்த முறை இருந்த எம்எல்ஏக்கள் கொஞ்சம் பேரை மீண்டும் பாஜகவுக்கு கொண்டு போகிறதுக்கான வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்கு. அங்கங்கே லிஸ்ட்டு
மாவட்ட வாரியாக தயாரிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி கூட நமக்கு தகவல் இருக்குது. குறிப்பாக தென் மாவட்டங்கள்லேருந்து இன்னும் ஒரு 10-12 முன்னாள் எம்எல்ஏக்கள் விருத்தாசலம், விழுப்புரம் அந்த வட்டாரம், திருவண்ணாமலை பகுதிகளில் இருந்து இந்த மாதிரி இனி ஒரு லிஸ்ட்டும் வருது அப்படிங்கிறாங்க. இது அதிமுகவை மேலும் பலகீனப்படுத்தும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். இல்லை, நீங்கள் சொன்னீங்க இப்போ நேற்று டெல்லியில் வந்து அந்த முன்னாள் எம்எல்ஏக்கள், அதிமுகவுடைய முன்னாள் எம்எல்ஏக்கள் வந்து பாஜகவில் தானே இணைத்து கொண்டதை வச்சு சொல்கிறீங்க. இன்னும் ஒரு பக்கம் அந்த கட்சி கூட கூட்டணிக்கான கதவு திறந்திருக்குங்கிற மாதிரியான ஒரு கருத்தை முன்வைத்து கொண்டு அந்த கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்களை கொண்டு பாஜக இணைச்சா அது எப்படி ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜியாக இருக்க முடியும்? இல்லை, இதன் மூலமா இதை செய்வது தமிழ்நாடு பாஜகவுடைய தலைவர் அண்ணாமலை செய்கிறார் அப்படின்னு சொன்னா அவர் வந்து தெளிவா இருக்கிறாருன்னு அர்த்தம். அதிமுகவோட கூட்டணி வேண்டாம். நேற்று அவர் செய்தியாளர்கிட்ட பேசும்போது இதே கேள்வி அவர்கிட்ட முன்வைக்கும் போது என்ன சொல்றாரு, பொதுவாக தான் அவர் சொல்றாரு, கூட்டணி கதவு திறந்திருக்குங்கிற அதிமுகங்கிற வார்த்தையை வந்து அமித்ஷா பயன்படுத்தியிருக்கிறாரா, அதிமுக பற்றி அவர் சொல்லலை அப்படின்னு அவர் சொல்றாரு. இல்லை, நம்ம இப்போ பேசிகிட்டு இருக்கிற போது பாஜக தரப்புல வெற்றி இலக்கு என்கிற அந்த அடிப்படையில் அவங்க தான் கதவு திறந்திருக்குங்கிறாங்க. ஆனால் அதிமுக எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுகவில் இருக்கிற ஜெயக்குமாரும் மற்றவர்களும் கூட நாங்கள் அதை விரும்பலைங்கிறாங்க. வெளியில் வந்ததுக்கு பிறகு 2024 நாடாளுமன்ற தேர்தல் மட்டுமில்லை, 2026 சட்டப்பேரவை பொதுத் தேர்தலிலும் இல்லை, இனிமேல் பாஜகவோடு ஒட்டும் இல்லை, உறவும் இல்லை அப்படிங்கிறத தெளிவுபடுத்துறதுக்கு பிறகு தான் இந்த ஆட்களை இழுத்து கொண்டு போய் சேர்க்குறாங்க. நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி திரு அண்ணாமலை அவர்கள் வந்து எடப்பாடி பழனிசாமி இவருக்கு எதிரான ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுத்து பிறகு அண்ணாவை அவமானப்படுத்திட்டாரு, அம்மாவை அவமானப்படுத்திட்டாரு, இனிமேல் அண்ணாமலை தலைமையில் நாங்கள் இருக்க மாட்டோம், அண்ணாமலை இருந்தால் நாங்கள் உறவு இல்லை அப்படின்னு சொன்னாங்க. ஒரு கட்டத்தில் தமிழகத்தில் மட்டுமே அந்த நிலைப்பாடு எதிர் நிலைப்பாடு என்கிற நிலையை மாறி ஒட்டுமொத்த பாஜகவிலிருந்து நாங்கள் வெளியேறிவிட்டோம், இனி அந்த கட்சியோடு கூட்டணி உறவே இல்லை என்று தெரிவிச்சிட்டாங்க. ஆனால் பாஜகவை பொறுத்தளவில் யார் வந்தாலும் நமக்கு கூடுதல் பலம் என்கிற கருத்தாக்கத்தின் அடிப்படையில் தான் அவங்க மூவ் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு நினைவு இருக்கும்னு நினைக்கிறேன். இதே பாஜகவில் கடந்த ஓராண்டுக்கு முன்பு, எனக்கு பேர் நினைவில் இல்லை, கோயம்புத்தூர் நடந்த நிகழ்ச்சியில் அதிமுகவை சேர்ந்த நிர்வாகி, இத்தனைக்கும் பெரிய குழப்பம்லாம் ஒன்றும் இல்லை, கூட்டணியில் இருந்து கொண்டு இருக்கும் போதே அதிமுகவை சேர்ந்த ஒரு நிர்வாகி வந்து பாஜகவில் முக்கியமான பெரிய விழாவில் வந்து பாஜகவில் இணைக்கிறார். அதுவும் நடந்துச்சு. அப்போ இந்த அளவுக்கு பிரச்சனையே இல்லை. ஆமாம் ஆமாம் ஆமாம். பாஜகவில் இணைந்த நிர்வாகி யாருன்னா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வழிகாட்டுதல் பேர் சோழவந்தான் மாணிக்கம் வழிகாட்டுதல் குழுவில் முதன்மை பொறுப்பில் இருந்த ஒருத்தரை கொண்டு போயிட்டாங்க. அண்மை காலமாக எல்லா அரசியல் கட்சிகள்லையும் அந்த ஒரு கூட்டணி தர்மம் என்கிற நிலைப்பாட்டை மீறி தான் பல விஷயங்கள் நடக்கிறது. யார் எப்போது எங்கிருந்து வந்தாலும் அவர்கள் நமக்கு கூடுதல் பலம் என்று கருதுகிற பிரதான கட்சிகள் எடுத்துக்கிறாங்க. இதில் மட்டும் இல்லை, இப்போ திமுக காங்கிரஸில் இருக்கிற போது காங்கிரஸ் பிரமுகர் ஒருத்தர் போனார்னா சேர்த்துக்கிறாங்க. அதில் ஒன்றும் அவங்கள்ட்ட இப்போ நடக்கல, அந்த மாதிரி அண்மையில் நடக்கலை, முன்ன அந்த மாதிரியெல்லாம் ஒரு கூட்டணின்னு வந்த பிறகு அது ஒரு கூட்டணி தர்மத்துக்கு ஒரு உகந்த ஒரு விஷயம் இல்லை. ஆமாம், வேலூர் ஞானசேகரன் போய் சேர்ந்தவரில் காங்கிரஸில் முக்கிய பிரதமராக பல முறை இருந்தவர்லாம் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ கூட்டணி உறுதிப்படுத்தப்பட்டு தேர்தலை எதிர்கொள்ளும் சூழலில் அந்த மாதிரி நடக்காது. ஆனால் இங்கே நடக்குது அப்படின்னு சொன்னால் இங்கே முரண்பாடுகள் அதிகரிச்சு, அப்படி இரண்டு பக்கமுமே முரண்பாடுகள் அதிகரித்து விட்டது அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம பார்க்குறோம். ஒரு நிலையில் உறுதியோடு இவங்க அதிமுக இருக்கிறாங்க. இந்த முறை நிச்சயம் பாஜகவோடு நாம் பயணிக்கக்கூடாது அப்படின்னு. பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தளவில் இங்கே ஓரளவுக்கு வாக்கு வங்கி உள்ள அதிமுகவோடு நாம் இணைந்து பயணித்தால் ஒரு சில இடங்களில் வெற்றி பெறலாம், கூடுதல் வாக்கு சதவீதம் வரும் அப்படிங்கிற கண்ணோட்டம் டெல்லி பாஜகவுக்கு இருக்கிறது. ஆனால் தமிழக பாஜக தலைவர் திரு அண்ணாமலையை பொறுத்தளவில் போருக்கு தயார் என்று நமக்கு எதிராக அவர் களம் இறங்கி விட்ட போது நாம் மறுபடியும் போய் அவங்க தயவில் போய் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வேண்டாம், நம்மை நாம் பலப்படுத்திக் கொள்வோம் அப்படிங்கிற மாதிரியான அந்த பார்வை வந்துடுச்சு. இப்போ தேமுதிக, பாமக, ஐஜேகே உள்ளிட்ட கட்சிகளை எல்லாம் இணைத்து நாம் ஒரு அணியை உருவாக்கினா நிச்சயம் குறைந்தபட்சம் ஒரு 5-6 இடங்களில் வெற்றி பெறலாம்.
ஒரு அந்த கடந்த தேர்தலை விடவும் ஒரு 2% 3% வாக்குகளை அதிகம் பெற்று விடுவோம் என்கிற கண்ணோட்டத்தில் தான் இவங்க களம் இறங்கி களம் ஆடுகிறார்கள். தேர்தலுக்கு பின்னாடி தான் அது தெரியும் அது எந்த அளவுக்கு லாபத்தை கொடுத்துருக்கு. திரு அண்ணாமலையும் சொல்றாரு இன்னும் நேரம் டைம் இருக்குங்க அப்படிங்கிற மாதிரியான கருத்தை முன் வைக்கிறாரு. இப்போ உங்களுடைய கணிப்புல இந்த பேட்டி இப்போ நடந்தக்கூடிய இந்த கருத்து பரிமாற்றங்கள் இதெல்லாம் வச்சு இன்னும் காலம் இருக்குது அப்படிங்கிற நேரம் இருக்குங்கிறதையும் கணக்கில் எடுத்துக்கிட்டு பார்க்கும்போது மீண்டும் அப்போ ஒரு கூட்டணி உருவாக வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா, இல்லை ஜெயக்குமார் சொன்ன அந்த ஸ்டேட்மெண்ட் தான் கடைசி வரைக்கும் கண்டினியூ ஆகும் மாதிரி தோணுதா? இல்லை இப்போ இன்னும் ஒரு வாரமோ 10 நாளோ இந்த மாத இறுதிக்குள்ளே தேர்தல் தேதி அறிவிச்சிருவாங்க. சரி, அறிவிச்சிருவாங்க. இப்போ பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து நாங்கள் விலகி விட்டோம், எங்களுக்கு அவருக்கும் ஒற்றும் உறவும் இல்லை என்று தெரிவித்த உடனே அதிமுக தொண்டர்கள் பாஜக எதிர் மனநிலைக்கு முழுமையாக வந்துட்டாங்க. அவர்களை களத்திலே வீழ்த்த வேண்டும் என்கிற நிலைப்பாட்டை கொண்டு வந்துட்டாங்க. சரி, அவர் சொன்னார்ல 2 கோடி தொண்டர்கள்ட்ட நாங்கள் போய் சேர்த்துட்டோம். அந்த 2 கோடி தொண்டர்களும் பாஜக வேண்டும் என்று வேண்டாம் என்று முடிவெடுத்து விட்டார்கள் அப்படின்னு. அப்போ இவர்களுக்கு எதிரான இரு தரப்புக்குமே பாஜக ஒரு இணக்கமான போக்கு இல்லை, அருந்துருச்சு. இப்போ பாஜகவோட சில பேர் போட்டியிட விரும்புபவர்கள் நினைக்கலாம், அவங்க வந்தால் நம்ம கூடுதல் பலம் நினைக்கலாம். ஆனால் கீழே அடிப்படையில் இருக்கிற தொண்டர்கள் இணக்கமாக பணியாற்றுவதற்கான மனநிலை இல்லை அப்படிங்கிறத நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கலாம். பாரதிய ஜனதா கட்சி இறுதி வரையிலும் இதற்கான முயற்சிகளை ஈடுபட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னோம், நேரடியாகவும் மறைமுகமாகவும். கடந்த மாதம் அந்த பியூஷ் கோயல் இதுக்கான பேச்சுவார்த்தையில் இருந்தாருன்னு நம்ம சில தகவல்கள் கேள்விப்பட்டோம். இதை தாண்டி நான் டெல்லி வட்டாரத்தில் இருக்கிற சில பேர் கூட இதற்கான முயற்சியில் ஈடுபட்டார்கள். மீண்டும் அவங்க கொண்டு போயிடலாம், அதிமுக இருந்தால் தான் சரியாக வரும் அப்படின்னு. அதற்கான முயற்சிகளும் மறைமுகமாகவும் நடைபெற்று அதுவும் தோல்வியில் முடிஞ்சு திரு எடப்பாடி பழனிசாமி இதில் உறுதியாக இருக்கிறார். இந்த தேர்தலில் 2026 தேர்தலில் என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, 2026 தேர்தலில் முதலமைச்சர் வேட்பாளராக திரு அண்ணாமலையை முன்னிறுத்துவோம் அப்படின்னு பாஜக தரப்பில் பேச தொடங்கினாங்க. அப்போ எங்கடா அடிமடியிலே கை வைக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி முன்னாடியே நாம இதை வேண்டாம் வெட்டிட்டு நம்ம வந்துடுவோம், நாம தான் அடுத்து முதல்வர் அப்படிங்கிற அந்த கண்ணோட்டத்தில் அவருடைய பார்வை இருக்கு. திரு அண்ணாமலை அவர்களை பொறுத்தளவில் என்னன்னா, பாஜகவை வளர்ச்சி பாதையில் கொண்டு போகணும், திராவிட முன்னேற்ற கழகம் வெர்சஸ் பாஜகங்கிறத நம்ம உறுதிப்படுத்திடுவோம். இந்த தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவை விடவும் ஒரு 1-2% வாக்குகளை பெற்றால் திமுகவுக்கு நேரடி எதிரி நாங்கள் தான் அப்படின்னு களத்தில் இறங்கி 2026ஆம் ஆண்டு பாஜக தலைமையில் கூட்டணி ஆட்சி அப்படிங்கிற பிரச்சாரத்தை 2024 தேர்தல் முடிஞ்சோடனே களத்தில் இறக்கிடுவாங்க, பிரச்சாரத்தை தொடங்கிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் பாஜகவின் சில முக்கிய பிரமுகர்கிட்ட நான் பேசுகிற போது சொல்கிறாங்க. இவர் என்னென்னு பார்த்துருவோம் அப்படின்னு. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவுக்கு ஒட்டுமொத்த அதிமுக ஆதரவு இல்லை. அங்கிருந்து விலகி வெளியேறி இருக்கிற தங்களுக்கான கட்சி தான் அதிமுக என்று களத்திலே போராடி வருகிற திரு ஓபிஎஸ் ஆகட்டும், திரு இதிலிருந்து வெளியேறி தனி கட்சி தொடங்கினாலும் அதிமுகவின் ஒரு பகுதியாக கருதப்படுகிற அமமுக டிடிவி தினகரன் ஓரளவுக்கு தனக்கும் ஆதரவு இருக்கிறது, செல்வாக்கு இருக்கிறது, நான் அனைவரையும் ஒன்றிணைப்பேன் என்று இன்று வரையிலும் பேசி கொண்டிருக்கிற திருமதி சசிகலா அவர்களுக்கும் ஓரளவு ஆதரவு இருக்கு. நம்ம கடந்த 2-3 பதிவுகளுக்கு முன்னாடி பேசியிருந்தோம், தென் மாவட்டங்களில் குறைந்தது 5-7% இவர்களுக்கு திரு ஓபிஎஸ் டிடிவி சசிகலா இவருடைய ஆதரவாளர்கள் வாக்கு என்பது இருக்கிறது அப்படிங்கிறது தான். கட்சி வாக்குகளை தவிர பொதுமக்கள் மத்தியில் ஒரு அனுதாபம் கலந்த ஆதரவு. ஓபிஎஸ் அரசியலில் ஒரு பண்பாளராக இருக்கிறார், ஒரு அமைதியானவராக இருக்கிறாரு. அவர் கட்சி விரோத நடவடிக்கையில் எதிலும் ஈடுபடாத நிலையில் அவருக்கு தொடர்ந்து எதிராக நடவடிக்கை எடுத்து அவரை புறக்கணிக்கிற அந்த போக்கு என்பதை கீழே இருக்கிற நிர்வாகிகளும் பொதுமக்களும் விரும்பலை. அதே நேரத்தில் அவருக்கு முழுக்க வெறும் பாஜக ஆதரவாளராக இருக்காருன்னு சொல்லி ஒரு நெகட்டிவும் இருக்குல்ல அவருக்கால. ஆமா முழுக்க வெளிப்படையா பாஜக ஆதரவாளராக இருக்கிறாரு, ஆனா உறுதியா இருக்கிறாரு பாஜக எதிர்ப்பு எடப்பாடிங்கிற ஒரு பார்வை. திரு ஓபிஎஸ் அவர்கள் அந்த முதல் தர்ம யுத்தம் நடத்தி அந்த 4.5 ஆண்டுகள் அதிமுக ஆட்சி தொடர்வதற்கு பாஜகவினுடைய ஆதரவு நிலைப்பாடு இருந்தது என்கிற கண்ணோட்டத்தில் தான் திரு ஓபிஎஸ் அவர்கள் அப்போ முதல்ல சொன்னார், நாங்கள் கட்சியில் இணைகிறதுக்கு காரணம் எங்களுக்கு பாஜக தான்னு சொல்லிட்டு. தேர்தல் 2021 தேர்தல் முடிஞ்சோடனே சிவி சண்முகம் ஒரு கடுமையான விமர்சனத்தை முன்வைத்த போது முதலாவதாக திரு ஓபிஎஸ் அவர்கள் தான் ஒருங்கிணைப்பாளராக இருந்து ஸ்டேட்மெண்ட் விடுறார், பாஜகவோடு எந்த காலத்திலும் எங்களுக்கு
ஒரு முறிவே வராது, நாங்கள் தொடர்ந்து கூட்டணியில் பயணிப்போம்னாரு. அடுத்த ஒரு 15வது நிமிஷம் எடப்பாடி இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமியும் பாஜகவோடு தான் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ அதிலிருந்து இதுவரைக்கும் அதே நிலைப்பாட்டில் திரு ஓபிஎஸ் இருக்கிறார். ஓபிஎஸ் ஆதரவு நிலைப்பாட்டில் உள்ள அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினரும் பாஜகவோடு பயணிப்பது தான் நமக்கு பாதுகாப்பு என்கிற அந்த மன உணர்வு இருப்பதால் அது பெரிய லெவலில் எதிராக வராது அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்க்கிறேன். ஏன்னா திமுகவிற்கு எதிராக மிக தீவிரமாக திரு அண்ணாமலை களமாடுவதால் அண்ணா திமுகவில் திமுக எதிர்ப்புணர்வோடு மரியாதைக்குரிய அமரர் எம்ஜிஆர் காலத்திலிருந்து பயணிப்பவர்களுக்கு பாஜக மீது ஒரு சாஃப்ட் நேச்சர் வந்துடுச்சு, ஒரு 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 ஆதரவு நிலைப்பாடு வந்துடுச்சு. அதனுடைய வெளிப்பாடு தான் 15 முன்னாள் எம்எல்ஏக்கள் அங்கே போய் ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க. எதிர்கால அரசியல் எப்படி போகும் என்று தீர்மானிக்க முடியாத இளைஞர்கள் பலர் அங்கே அண்ணாமலை பின்னாடி போகிறாங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். அண்ணா திமுகவில் இருக்கிற ஐடி விங்கை சேர்ந்தவங்களும் இளம்பெண் இளைஞர் பாசறை என்று இருக்கிற படித்த இளைஞர்களும் கூட இனி அண்ணா திமுகவினுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும், அது வெற்றி பாதையில் பயணிப்பவங்க தெரியல. 4 பிரிவுகளாக இருக்கிறது. நமக்கு இப்போதைக்கு ஒரு பாதுகாப்பு தேவை என்று மத்திய ஆட்சி கட்சியான பாஜகவோடு இணைந்து செயல்படுங்கிற மனப்போக்கு கீழே வந்துருச்சு அப்படிங்கிறத நான் சொல்றேன். நீங்களே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்க, இந்த அதிமுக பாஜக எதிர்ப்பு மனநிலை அப்படிங்கிறது பாஜக கூடாதுங்கிறதும் அடிமட்ட லெவல்ல வந்து இனிமேல் தொடர்ந்து கூட வேலை செய்ய முடியாதுங்கிறத ரொம்ப ஸ்ட்ராங்கா எடப்பாடி ஏற்படுத்திட்டாருன்னு நீங்க சொன்னீங்க. திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலேயே பயணிக்கிறவர்கள் அவர்களுடைய ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கிற அண்ணா திமுகவினருக்கு இந்த வேகம் இருக்கு. ஆமா, அப்ப நான் சொல்றது திரு ஓபிஎஸ் வந்து பாஜகவை தொடக்க காலம் முதலே ஆதரவு நிலைப்பாட்டில் இருந்து வந்ததனால் பாஜகவினுடைய ஆதரவு இருந்தால் தான் திராவிட முன்னேற்ற கழகம் இங்கே ஆட்சி கட்சியாக இருக்குது, இவர்களிருந்து நமக்கு பாதுகாப்பு இருக்கும் என்று பாஜக மீண்டும் மோடி பிரதமராக வர வேண்டும் என்று களமாடுகிற அந்த ஓபிஎஸ் அவர்களுக்கு, அந்த ஓபிஎஸ் மனநிலைக்கு அவருடைய என்ன ஓட்டத்திற்கு தக்கவாறு அவர் ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கிற அதிமுகவினர் அவர் வந்து ஆமா சரியா இருக்குங்கிறாங்க. அப்ப இந்த 2 தரப்பாருடைய மனநிலைக்கு தக்கவாறு தான் நம்ம பார்க்கணும். திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக அவரை விரும்புகிறவர்கள் பாஜகவில் தான் நம்ம தோற்றோம், அதனால பாஜக வேண்டாங்கிறாங்க. பாஜக நமக்கு ஒரு பாதுகாப்பான அரசியல் கட்சி என்று விரும்புகிற திரு ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் இந்த கூட்டணி இருக்கணும்னு விரும்புகிறாங்க. நிச்சயமா. இப்போ அதை தாண்டி இப்போ திரு KP முனுசாமி போன்றவர்கள் இப்போது கூட சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் மெகா கூட்டணி நிச்சயமா அமைக்கப்படும் அப்படிங்கிற கருத்தை தொடர்ந்து முன்வைக்கிறாங்க. பாமக தேமுதிக குறித்து சில பேச்சுவார்த்தைகள் வந்து மறைமுக பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருவதா ஊடகங்களில் பார்க்குறோம். ஆனால் அதை வந்து 2 பேருமே மறுக்கிறாங்க. தேமுதிக கூட்டத்தில் நாங்கள் இது வரைக்கும் அந்த மாதிரி எதுவும் இது பண்ணலங்கிறாங்க. இப்போ நீங்கள் கேள்விப்பட்டதில்ல தேமுதிக பாமக இவங்களுடைய நிலைப்பாடு எப்படி இருக்குது? அதிமுக பக்கம் வர்ற மாதிரி தெரியுதா, இல்லை பாஜக அணியில் பயணிக்கிற மாதிரி அவங்க திட்டமிடுறாங்களா? இல்லை, நடைபெற போவது நாடாளுமன்ற பொது தேர்தல். இந்த நாடாளுமன்ற பொது தேர்தலில் மீண்டும் மத்தியிலே பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அமைத்துவிடும் என்கிற ஒரு பார்வை, ஒரு கண்ணோட்டம் இருக்குது. தேசிய அளவிலும் மாநில அளவிலும் கூட இந்தியா கூட்டணியுடைய பலகீனம் மோடியை மீண்டும் பிரதமராக்கிவிடும் அப்படிங்கிற பார்வை எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் இருக்கிறது. இப்போ அந்த அடிப்படையில் பாமகவினுடைய தலைவராக இருக்கிற திரு அன்புமணி வந்து பாஜக ஆதரவு நிலைப்பாட்டில் போகிறது தான் சரியாக இருக்கும். ஏன்னா அவருக்கு டெல்லி அரசியல் தான், அவருக்கு தமிழக அரசியலை காட்டிலும் ஒரு விருப்பம் அதிகமாக இருக்குது. ஏற்கனவே மத்திய அமைச்சராக இருந்தவர் மீண்டும் மத்திய அமைச்சராகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிற சூழலில் ஒரு 4-5 நாடாளுமன்ற மக்களவை தொகுதியும் ஒரு ராஜ்யசபாவும் கிடைச்சிருச்சுன்னா அங்கே போயிடுவோம் அப்படிங்கிற மாதிரியாக இருக்கிறது. இப்போ இதை விடவும் கூடுதல் தொகுதி அதிமுக எடப்பாடி பழனிசாமி தலைமையில் கொடுத்து அவங்களும் ஒரு ராஜ்யசபாவுக்கு அஷூரன்ஸ் கொடுத்து தேர்தல் செலவுகளுக்கும் பணம் கொடுக்குறாங்க அப்படி மாதிரி வந்ததுன்னா அப்போ அந்த பக்கம் போகலாமாங்கிற மாதிரி பெரியவர் ராமதாஸ் தலைமையில் அவரும் அவரை சார்ந்தவர்களும் யோசிக்கிறாங்கங்கிறாங்க. இப்போ அவங்களுக்குள்ளேயே நிறுவன தலைவருக்குமே ஒரு மனப்போக்கு இருக்கிறது என்பது தான். அப்போ இந்த நிலைப்பாடு எப்படி சரியாக வரும் அப்படிங்கிறது தெரியல. திரு எடப்பாடி பழனிசாமி பொறுத்தளவில் வருகிற தேர்தலில் 40 தொகுதிகள்லையும் அதிமுகவும் அம்மா மாதிரியே நிறுத்திடுவோம். எப்படி 2014 தேர்தலின் போது அம்மா தனித்து மோடியா லேடியான்னு சவால் விட்டு 40 தொகுதிகளில் நிறுத்துனாங்களோ, யார் வர்றாங்களோ வரலையோ நாம் நிறுத்திடுவோம் அப்படிங்கிறார். அப்படி நிறுத்துகின்ற பொழுது அந்த வேட்பாளர்களுக்கு செலவு செய்வதற்கே மிகப்பெரிய ஒரு கஷ்டமான சூழல் இருக்குங்கிறாங்க அந்த தரப்பில் இருக்கிறவர்கள்.
அதனால் கூட்டணி கட்சிகளுக்கு அதிகமான தொகைகளை பணங்களை கொடுப்பாங்களா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. இப்போ சிறிய அரசியல் கட்சியினுடைய மனப்போக்கு என்பது அப்படிதான். கூடுதல் இடங்களும் கூடுதல் பணமும் தேவை என்கிற மாதிரி தான் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு தேமுதிக எடுத்துக்கலாம், 14+1 அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லைன்னா தமிழ்நாடு முழுவதும் எங்களுக்கு பெரிய வாக்கு வங்கி இருக்குது. இந்த கேப்டன் மறைவுக்கு வந்த அந்த கூட்டம் வந்து ஒரு பெரிய அளவில் அவருடைய ஆதரவு நிலைப்பாட்டு அப்படிங்கிறாங்க. ஆனால் ஏறத்தாழ ஒரு 10-11% அளவிற்கு வாக்குகளை வந்து எதிர்க்கட்சிங்கிற அந்தஸ்துக்கு போன தேமுதிகவுடைய அண்மை கால நிலை என்னென்னா ஒரு 3-4% என்கிற அளவில் தான் குறுகி தான் இருக்குது. அப்போ இதற்கு அவங்களுமே கூடுதலாக கேட்குறாங்க. அதிகபட்சமாக ஒரு 3-4 இடம், ஒரு 4 நாடாளுமன்ற தொகுதி, ஒருவேளை ராஜ்யசபா கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கலாம். இதை தாண்டி பாமக என்று வருகிற பொழுது பாஜக தரப்பில் 7+1 8ங்கிற மாதிரி பேசுகிறாங்க அப்படிங்கிறாங்க. 7 நாடாளுமன்ற மக்களவை தொகுதி, ரெண்டு பேருமே ரெண்டு பக்கம் பேசிட்டு இருக்காங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம், 2 பக்கமே இங்கிருந்தும் அதிமுக தரப்பில் பேசுகிறவர்கள் அந்த பேச்சுவார்த்தைகள் இருக்குது. மரியாதைக்குரிய முன்னாள் அமைச்சர் CV சண்முகம் போய் பெரியவர் ராமதாஸை சந்தித்து பேசிகிட்டு இருக்காரு. அவர் அன்புமணி சொல்கிறாரு அவங்க குடும்ப விஷயம்தான் பேசினாங்க, ஏதோ ஒரு விழாவுக்கான அழைப்புதலுக்காக போனாங்கிறாங்க. 2 அரசியல் தலைவர்கள் சந்தித்து பேசுகிற போது அரசியல் பேசல அப்படின்னா அது ஒரு நகைப்புக்கிடமாக தான் நமக்கு தெரிகிறது. ஆனால் நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி மறைமுகமாகவும் சில நேரங்களில் நேரடியாகவுமே இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை என்பது இருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அந்த கூட்டணி கதவுகள் அடைபட்டு விட்டது. ஏன்னா இதை தாண்டி இன்னொரு அரசியல் கட்சியை கொண்டு வந்தோம்னா, ஏன்னா இருக்கிற கட்சிகளே ஒரு இடம் 2 இடம் அதிகமாக கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ இனி ஒரு புதிய கட்சி வருகிற போது இருக்கிறவங்களுக்கு இடத்தை பண்ண முடியாது. ஆமாம், இல்லைன்னா திமுக குறைவான இடங்களில் நிற்கணும். திமுக ஒரு 20-25 இடங்களாவது உதயசூரியன் சின்னத்தில் வெற்றி பெற்று நாடாளுமன்றத்திற்கு திமுக வேட்பாளரை அங்கே நாடாளுமன்ற உறுப்பினராக அனுப்ப வேண்டும் என்கிற கண்ணோட்டம் திரு ஸ்டாலின் அவர்களுக்கு இருக்கிறதுனால அவரும் குறைச்சிக்க மாட்டார். மற்றவங்களுக்குமே இப்போ இந்த பேச்சுவார்த்தையின் போதே பல பேர் என்னென்னா, காங்கிரஸ் கட்சி 14 இடங்கள் பட்டியல் கொடுத்துட்டு கடந்த முறை கொடுத்த 10வது வேணும் அப்படிங்கிறாங்க. இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி வந்து மார்க்சிய கம்யூனிஸ்ட் 4 இடங்களும் இந்திய கம்யூனிஸ்ட் 3 இடங்களும் கேட்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மரியாதைக்குரிய வைகோ மதிமுகவுமே 4+1 அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாராம். அடுத்த இஸ்லாமிய கட்சிகள் 2 பிரதிநிதிகள் வேணுங்கிறாங்க. இப்படி ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு 30-32 தொகுதிகள் இவங்களே கேட்டுறாங்க. அப்போ திமுகவுக்கு ஒரு 6-7 இடம் தான் மிஞ்சும் அப்படிங்கிற மாதிரி சூழல் போயிட்டுருக்கு. இப்போ என்ன பொறுத்தளவில் என்னென்னா, கடந்த 2021 சட்டப்பேரவை பொது தேர்தலில் ஒரு 25 இடங்களை காங்கிரஸ் கொடுத்துட்டு மற்றவங்களுக்கெல்லாம் 6 சிபிஎம் 6 சிபிஐ 6 மதிமுக 6 விசிக 6. அதே பாணியில் இப்போது குறைந்தபட்சம் ஒரு 8லிருந்து ஒரு 7-8 தொகுதி காங்கிரஸுக்கு கொடுத்துட்டு 2 சிபிஎம் 2 சிபிஐ 2 மதிமுக 2 விசிக 2 மற்ற கட்சிகளுக்கு 1 தமுமுக கமலுடைய கட்சி 1. இப்போ இதில் சிபிஐ சிபிஎம் காங்கிரஸ் தவிர்த்து மற்ற எல்லா அரசியல் கட்சிகளையும் உதயசூரியன் சின்னத்தில் போடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சுவார்த்தையில் போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க. விசிகாவை பொறுத்தளவில் என்னென்னா, கடந்த முறை அந்த கட்சியின் தலைவர் திருமாவளவன் பானை சின்னத்தில் போட்டுட்டார். ஸோ அந்த பானை சின்னத்திலேயே 3 கொடுத்தீங்கன்னா சென்ட்ரலில் தேசிய கட்சியாக பதிவாகிறதுக்கு எங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. கிடைக்குமா தெரியல. கொடுக்குற தொகுதியை உதயசூரியன் இல்லாமல் பானை சின்னத்துக்கு வழங்குவார்களா அதுவும் நமக்கு தெரியல. ஆக இந்த மாத இறுதிக்குள் இப்போ பார்லிமெண்ட் நாடாளுமன்ற கூட்டத்தொடர் முடிஞ்ச ஒரு வார காலத்துக்குள்ள நிச்சயமாக இடப்பங்கீடு என்பது திமுக தரப்பில் முடிஞ்சிடும். திமுக தரப்பில் இடப்பங்கீடு முடிஞ்சு அவங்க களத்தில் இறங்குற போது இங்கே கூட்டணி பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கும். எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஒரு பிரிவும் பாஜக தலைமையில் ஒரு பிரிவுமாக நடக்கும். அவங்க முடிச்சு பிரச்சாரம் தொடங்கிடுவாங்க. பேச்சுவார்த்தை. ஆமாம், ஏற்கனவே அவங்க தொடங்கிட்டாங்க. பூத் கமிட்டியை போட்டு ஒரு தெருவுக்கு 100 வாக்காளர்கள் போட்டுட்டு அவங்களுக்கு பேமெண்ட் வரைக்குமே போயிடுச்சுங்கிறாங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தில் பூத்து கமிட்டி முன்னெல்லாம் அந்த பூத்து கமிட்டிங்கிறது எலெக்ஷனுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி போட்டு யாருக்குமே தெரியாது என்னது கமிட்டி, இந்த பூத்து கமிட்டின்னு தெரியாது. ஒரு 4-5 பேர் போட்டு அந்த இடத்துல உட்காந்து சின்னத்தை பார்த்து அனுப்புவாங்க. அங்கே பூத்தில் ஒரு 2 பேர் மாறி மாறி போய் இருப்பாங்க. அதுதான் இப்போ 15 பேர் 20 பேர் கொண்ட பூத்து கமிட்டியை போட்டு களத்திலேயே இறங்கிட்டாங்க. அதனால் அது வெற்றியை நோக்கி பயணிப்போம் அப்படிங்கிற மாதிரி திமுக தரப்பில் போயிட்டாங்க. இவங்க கூட்டணியை இறுதிப்படுத்தி தொகுதி பங்கீடுகளை முடித்து எந்தெந்த தொகுதின்னு அடையாளப்படுத்தி போகிற போது தேர்தல் அனௌன்ஸ்மெண்ட்டே வந்துடும்.
அதன் பிறகு தான் இவங்க ஒரு இறுதி முடிவு எடுத்து களம் இறங்கணும். அதனால் நான் சொல்கிறது, திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான அணி என்பது ஏற்கனவே இருந்த அந்த 12 அரசியல் கட்சிகளின் வாக்கு வங்கியோடு பலமாக இருக்கிறது, ஆட்சி கட்சியாகவும் இருக்கிறது. அதை களத்தில் வீழ்த்த வேண்டும் என்றால் பாரதிய ஜனதா கட்சி தலைமையில், ஏன்னா நடைபெறப்போவது நாடாளுமன்ற தேர்தல் என்பதால் அவங்க தலைமையில் ஒரு வலிமையான கூட்டணி அமையுமே என்றால் அது திமுகவை எதிர்த்து களமாடுவதற்கு. ஏன்னா திமுகவுக்கு எதிரான மனநிலை மக்கள் மத்தியில் இந்த 2.5 ஆண்டு ஆட்சியின் மீது இருக்கு. பாஜக தலைமையில வந்தா மட்டும்தான் திமுகவை வீழ்த்த முடியும். நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சி தலைமையில் அதிமுகவால முடியாதுங்கிறீங்க. ஆமா, பாரதிய ஜனதா கட்சி தலைமையில ஒன்றுபட்ட அதிமுக. நான் அடிக்கடி பாஜக தலைமை, அதிமுகவே பாஜக தலைமையில தான் வரணுங்கிறீங்க. இல்ல அதிமுக மாநில கட்சி பெரிய கட்சி என்பது அந்த அடிப்படையில் அதிமுக தலைமையிலேயே பாரதிய ஜனதா கட்சி, பாமக, தமாக, தேமுதிக, ஐஜேகே போன்ற எல்லா அரசியல் கட்சிகளும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிர் மனநிலையில் இருக்கிற அனைத்து கட்சிகளும் நேரடி போட்டி என்று களமிறங்கினால் மட்டுமே தான் குறைந்தபட்சம் ஒரு 25-30 தொகுதியிலாவது அவங்க வெற்றி பெற முடியும், கூடுதல் வாக்கு சதவீதத்தை பெற முடியும். அப்படி இல்லாமல் தனித்தனியாக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிரான வாக்குகள் சிதறுமை என்றால் திமுக எளிதாக 40 வெற்றி பெற்றது, எந்த மாற்று கருத்தும் இல்லை. 1-2 தொகுதிகளில் அந்த தொகுதியில் நிறுத்தப்படுகிற வேட்பாளரின் திறமை, தனித்தகுதி, அவருக்கான தனிப்பட்ட செல்வாக்கு, இது மூலமாக 1-2 தொகுதிகளை யாராவது வெற்றி பெறலாமே தவிர தனித்து நிற்கிற போது அந்த திமுக எதிர் வாக்குகள் பாஜகவுக்கு போயிடும், அதிமுகவுக்கு போயிடும். எடப்பாடி பழனிசாமியில் சீமான் கொஞ்சம் பிரிச்சுடுவார். இப்படி தனித்தனியாக ஒரு 3 பிரிவுகளாக பிரிகிற பொழுது அது அங்கே கன்சாலிடேட் ஆகிடும் திமுக தலைமையிலான அந்த வாக்குகள். எனவே இதை தாண்டி ஒரு 5% மக்களுடைய வாக்குகளும் போனால் அபரிமிதமான வெற்றியை திமுக பெற்றுவிடும். இந்த தேர்தலை பொறுத்தளவில் திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவிற்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவை உருவாக்கி விடுங்கிறது தான் என்னோட பார்வை. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.